வடக்கே கோனார் கோவில், தெற்கே இந்த சூரியனார் கோவில். கோனார்க்கில் உருவ வழிபாடு இல்லை, ஆனால் இந்த சூரியனார் கோவிலில் உருவ வழிபாடு உள்ளது. கருவறையில் சூரிய பகவான் மேற்கு முகமாக பார்த்தபடி இடதுபுறத்தில் உஷா தேவியுடனும் வலது புறத்தில் பிரத்யூஷா தேவி என்னும் சாயா தேவியுடனும் நின்றபடி திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். சூரிய பகவான் தமது இரு கரங்களிலும் செந்தாமரை மலர்களை ஏந்தி புன் முறுவலுடன் விளங்குகிறார். சூரிய பகவான் உக்ரம் அதிகம், அதன் வீச்சை யாராலும் தாங்க முடியாது. ஆகவே அவரை சாந்தப்படுத்தும் பொருட்டு குரு பகவான் எதிரில் உள்ளார். அதனால்தான் சூரிய பகவானை வழிபட முடிகின்றது. மேலும் சூரியனை நோக்கியபடியே சூரியனின் வாகனமான குதிரை இருக்கின்றது. சிவலிங்கத்துக்கு முன்னே நந்தி இருப்பது போல இங்கு குதிரை இருக்கின்றது. நவகிரகங்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடியதும் நவகிரகமே மூலஸ்தானமாக அமைந்த கோவில் இது. மற்ற நவகிரக தலங்களில் பரிவார தேவதைகளாக மட்டுமே உள்ளனர். இங்கு திருமண கோலத்தில் 2 மனைவியருடன் சூரிய பகவான் உள்ளது சிறப்பு. உக்ரமாக இல்லாமல் இங்கு சாந்த சுரூபமாக சூரிய பகவான் காட்சி தருவது குறிப்பிடத்தக்கது. இத்தலத்தில் பிற கிரகங்கள் அனைத்தும் தனித்தனி சன்னதியில் உள்ளது. இங்குள்ள நவகிரகங்கள் எல்லாமே அனுகிரகம் உள்ளதாக இருக்கின்றது. இங்குள்ள நவகிரகங்கள் யாருக்கும் வாகனம் இல்லை. வாகனங்கள் இல்லாதது நவகிரக நாயர்களாக மட்டுமே அருள்பாலிக்கின்றனர். பிரதி தமிழ் மாதம் முதல் ஞாயிறு அன்று சிவசூரிய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். மகா அபிஷேகம் என்று அழைக்கப்படும் இந்த அபிஷேக ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி நாட்களில் இக்கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். நவகிரக தலங்களில் சூரிய தலம் முதன்மை என்பதால் பக்தர்கள் அனைவரும் தங்களது பல்வேறு கஷ்டங்கள் நீங்க பிரார்த்தனை செய்கின்றனர். குறிப்பாக 7.5 சனி, அஷ்டமத்து சனி, ஜென்ம சனியால் தோஷம் உள்ளவர்கள், வேறு பிற நவகிரக தோஷம் உள்ளவர்களுக்கும் இந்த சூரியனார் கோவிலுக்கு வந்து 12 ஞாயிற்றுக்கிழமை வரை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வர தோஷங்கள் நீங்கும் மற்றும் காரிய தடைகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். சூரிய நாராயணன் கோவில் செல்வது எப்படி? தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்தில் காவிரி ஆற்றின் வடகரையில் ஆடுதுறைக்கு தெற்கில் 2 கிலோமீட்டர் தொலைவில் சூரியனார் கோவில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்தும் மயிலாடுதுறையிலிருந்தும் ஆடுதுறையிலிருந்தும் அணைக்கரை திருப்பனந்தாளிலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. கோவில் திறக்கப்படும் நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரையும், அதன் பிறகு மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் நடத்திருந்திருப்பேன் என்று கூறி சிறப்பான ஆன்மீக பதிவு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.